ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு செரவேக் சேனல். நான்கள் வீடியோவில் கேம் சேஞ்சருங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். கேம் சேஞ்சர் இந்த படத்தை சங்கர் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ட்ராமா சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் ராம் சரண், அஞ்சலி, கீரா அத்வானி, சமுத்திரகனி, ஜெயராம், சுனில் இன்னும் பல நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, ராம் சரண் ஒரு நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கார். அவர் இருக்க ஸ்டேட்டில் ஊழலே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதே ஆப்போசிட் சைடில் பார்த்தோம்னாக்கா எஸ்ஜே சூர்யா தன்னோட அப்பாவே கொண்டுட்டு எப்படியாவது சிஎம் ஆகி நிறையா ஊழல் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு. ராம் சரண் வந்து எஸ்ஜே சூர்யா சிஎம்ஏ ஆயிடக்கூடாது, எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எஸ்ஜே சூர்யா யார் தடுத்தாலும் சரி நான் சிஎம் ஆயே தீர்வேன்னு நினைக்கிறாரு. எஸ்ஜே சூர்யாவுக்கும் ராம் சரணுக்குள்ள உள்ள ஆடுபுலி ஆட்டம் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 45 minutes கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம். இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் லாஜிக்லாம் பார்க்க மாட்டேன், 2.25 மணி நேரம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போகணும் அப்படின்னு நினச்சிங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். இல்லைனா லாஜிக்லாம் பார்ப்பேன், எல்லாமே பார்ப்பேன் அப்படின்னாக்கா இந்த படம் வந்து ஒரு சுமாரான படமாக தான் இருக்கும். பொதுவாகவே சங்கர் வந்து எடுத்தாலே ஒரு சோசியல் விஷயத்த வந்து ஒரு ப்ரெசென்ட் பண்ணுவார். அதே போல் இந்த படத்துலேயும் ஒரு சோசியல் விஷயத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு என்னென்ன பவர் இருக்குது, அதை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சங்கருக்கு வந்து இது போன இந்தியன் 2 வந்து ரொம்ப மிகப்பெரிய ஃப்ளாப்பாக அமைஞ்சிச்சு. சங்கரே எதிர்பார்க்கல, கமல்ஹாசன் எதிர்பார்க்கல. எல்லாருமே கேம் சேஞ்சர் அவருக்கு வந்து மார்க்கெட் அவுட் ஆகிடுச்சு, கேம் சேஞ்சர்லாம் நல்லாவே ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கேம் சேஞ்சர் வந்து அதை சேஞ்ச் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜாக ரொம்பவே நல்லா இருக்குது. படம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக சங்கர் எடுத்திருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 40 minutes வந்து கொஞ்சம் போராக தான் போகும். ஏன்னா எல்லோரையும் இன்ட்ரோ பண்ணணும், அவங்களுக்கு என்ன கேரக்டர், அவங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போராக தான் போகும். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வலுக்கு ஒரு 50 minutes முன்னாடி படம் வந்து விறுவிறுப்பாக போக ஆரம்பிக்கும். இன்டர்வல் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் 1 hour வந்து படம் வந்து வேறு லெவல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த எஸ்ஜே சூர்யாவுக்கும் ராம் சரணுக்கும் உள்ள கிளாஷ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சூப்பராக படத்தை எடுத்திருக்காங்க. பொதுவாகவே இந்த படம் பார்த்துட்டு ஒரு கேரக்டரை பற்றி 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னாக்க அது வந்து எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டர் தான். எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு கேரக்டர் எடுக்கிறாருனாக்கா அது பேசும்படியாக இருக்கும். அதே போல் இந்த படத்துலையும் பேசும்படியாக இருக்குது. எஸ்ஜே சூர்யா தமிழில் வந்து நடிப்பின் அரக்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இந்த படத்தில் வந்து பின்னி எடுத்திருக்காரு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் அவரோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் கூட குறையல. அவரோட ஆக்டிங் வந்து சூப்பராக பின்னி எடுத்தாருன்னு சொல்லலாம். அடுத்து காளிதாஸ் ஜெயராம். காளிதாஸ் ஜெயராமோட டைமிங் காமெடி வந்து இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லா இடத்துலையுமே அவர் பண்ணுற டைமிங் காமெடி எல்லாருக்கும் சிரிப்பு வரும். சிரிப்பு வராமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு டைமிங் காமெடியெல்லாம் கொடுத்துருப்பாரு. சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து ராம் சரண் வந்து ரொம்பவே நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தார். அவருக்கு வந்து ஒரு மாஸ் இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க ட்ரெயின் சீக்வன்ஸில். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சங்கர் படத்தில் ஒரு ட்ரெயினை காட்டுறாங்க அப்படின்னாக்க அதில் நிறைய ஸ்டிக்கர் ஒட்டி கலர்ஃபுல்லாக காட்டுவாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சங்கர் படத்தில் ட்ரெயினை ஒரிஜினல் கலராக காட்டினது கேம் சேஞ்சர் மட்டும்தான் நினைக்கிறேன். நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சங்கரே ஒரு இன்டர்வியூலாம் சொல்லுவார், எனக்கு வந்து ட்ரெயினை காட்டினாக்கா அதை வந்து அது ஒரிஜினல் கலரை காட்டினா பிடிக்காது, எனக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நண்பன்லையா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி முதல்வனாக இருக்கட்டும், அந்நியனாக இருக்கட்டும், எல்லா படத்துலையும் ட்ரெயினை காட்டும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி காட்டியிருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் கேம் சேஞ்சரில் மட்டும் அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டாமல் ஒரிஜினல் கலராக காட்டியிருக்காங்க. அது ஏன்னு தெரில, சங்கரை தான் கேட்கணும். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. அடுத்து ராம் சரண் வந்து பின்னி எடுத்தார். அவரோட அப்பா கேரக்டராக ஒன்று பண்ணியிருப்பார், திக்கு வாயாட்டம். அதெல்லாம் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். ராம் சரண் ரொம்பவே கொடுக்கப்பட்ட ரோல் ரீசெண்டாக பண்ணிட்டார். அடுத்து கீரா அத்வானி வந்து ராம் சரணுக்கு பேர் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. பெரிய ஆக்டிங்கான ஸ்கோப் இல்லைனாலும் டுவர்த் த கிளைமேக்ஸ் சொல்லி வருவாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து அஞ்சலி ரொம்ப நாளைக்கு அப்புறம் படத்தில் நடிக்கிறாங்க. அவங்களோட ரோல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொடுக்கப்பட்ட ரோல் ரீசெண்டாக பண்ணிட்டாங்க. அவங்க வந்து செகண்ட் ஹாஃபில் தான் ஒரு முக்கியமான ரோலாக கொடுத்துருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அஞ்சலியோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து சுனிலோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு சைடாகவே நடந்து போவார், ஒரு சைடாகவே பார்ப்பார். அவர் பண்ண காமெடியான விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து சமுத்திரக்கனி வந்து தெலுங்கு படத்தில் நடித்தாருனாக்கா அவர் வில்லனாக தான் நடிப்பார். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல ஒரு ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து இந்த படத்துலேயே ஒரு 2, 3 டயலாக் தான் இருக்கும். பெரிய ஆக்டிங்கான ஸ்கோப் இல்லை. அப்பப்போ காட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்சபிள். இந்த படம் வந்து 2 hours 45 minutes வருது. ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு என்னோட மார்க்
5க்கு 3.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை, எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.